வெல்கம் டு டிஜேஒயன் லைஃப் ஸ்டைல். நம்ம குலதெய்வ கோயில் கேரளத்தில் 2 நாள் ஹோம பூஜை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். நம்ம வியாழக்கிழமை சாயந்தரம் நானும் சின்ன பாப்பாங்களும் கிளம்பி ஈவினிங் ஒரு 5 o'clock போலயே கோயிலுக்கு போயிட்டோம். அவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரு 5:30 போது ரீச் ஆகிட்டா பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே தான் ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம். உள்ளே வந்து கேரளாவிலேருந்து வந்த பணிக்கர் வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஹோம குண்டமெல்லாம் வளர்த்தணும்னு 6:30 7 மணியே ஆயிடுச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சுதர்சன ஹோமம் தான் பண்ணாங்க. ½ an hour நம்மளால் கீழே உட்கார முடியாது, 2 hours பக்கமாக உட்கார வேண்டியதாகிடுச்சு. ஹோமம் முடித்ததுக்கப்புறம் சோழி போட்டு பிரசன்னமெல்லாம் பார்த்து மறுநாளும் வந்து கணபதி ஹோமம் இருக்குதுன்னு சொன்னதுனால எல்லோரும் சாப்பாடு டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறக்கே பார்த்திங்கன்னா மணி 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அவரும் வந்து 8 மணிக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு வண்டியாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆனால் ஸ்டே பண்ணல, போயிட்டு காலையிலேயே ரெடியாகி வந்துடலாம், 6 மணிக்கு தான் கணபதி ஹோமம்னு சொன்னதுனால கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நானும் சின்ன பாப்பா ஒரு வண்டியிலையும் அவரும் பெரிய பாப்பா ஒரு வண்டியில் வந்தாங்க. டிஃபன் நாங்கள் வந்து அங்கே உப்புமா தான் செஞ்சதுனால பாப்பாங்க சாப்பிடலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்குறதுக்கு அந்நேரத்தில் கடை தேடி அவரும் பெரிய பாப்பாவும் போயிட்டாங்க. டிஃபன் வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கூடையே கேக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க, எனக்கு இன்றைக்கி பர்த்டேங்கிறனால கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் 12 மணிக்கு கட் பண்ணணும்னு போய் எப்படியோ தேடி பிடிச்சி பெரிய பொண்ணு அவங்க அப்பாவும் கேக்கை வாங்கிட்டே வந்துட்டாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன். டிஃபன் வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கூட கேக் கட் பண்ணியே தேரணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேக் அப்புறம் கட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணும்போது சுதர்ஷனோட ஃப்ரெண்டும் கூடயே இருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக கேக் கட் பண்ணி இருக்கிற கேக் எல்லாருக்கும் ஒரு பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டு என்னை விட்டால் போதுண்டா சாமி, நாளைக்கு வேலை நேரத்தில் இருந்துச்சு பூஜைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். மிச்சமெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இந்த பர்த்டே ஆரம்பமே சூப்பராக தான் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் போட்டுறோம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு அடுத்த நாள் பூஜையை இன்னொரு விலாகாக போடுவோம்.